வாழ்க்கை என்பது ஒரு விசித்திரமான மற்றும் சிக்கலான பயணம். நாம் பிறந்து வளர்ந்து கற்றுக்கொண்டு அனுபவித்து இறக்கிறோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, நாம் நோக்கம் என்ன, நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கு செல்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள கடினமான முயற்சி தேவைப்படுகிறது. விவரம் தெரியாத வயசுல வண்டியில சந்தைக்கு போகல ஒரு சொன்னார், அடுத்த ஜென்மம் நீ எங்க இருப்பியோ நான் எங்க இருக்கணும் தெரியாது, அதனால நான் கூட இருக்கிறவங்கள சந்தோஷமா பாதுகாப்பு. மறு வாழ்க்கையெல்லாம் இல்ல, இது ஒண்ணுதான் முழுசா நம்பிக்கை வை. எவ்வளவு தூரம் போயோ போ. கதை பேசுதே, உன் கண்ணே ஆயிரம் கதை பேசுதே, உன் கண்ணே ஆயிரம் கதை பேசுதே. ஒரு வார்த்தை புரியலையே, மறு வாழ்க்கை கொடுக்கிறியே. ஒரு வார்த்தை புரியலையே, மறு வாழ்க்கை கொடுக்கிறியே. ஆராரிரோ ஏலேலேலோ ஆராரிரோ. இந்த வயசுல தான் நீ உணர்வுகள்னா என்னன்னே உண்மையாவே உணர்வேன். 4 பேர் வராங்க பேசுறான்னு போடுறோம், போட்டு வந்தாலும் கொஞ்சம் 4 பேர் பார்த்து ஒரு சந்தோஷமா இருக்கும். எல்லாமே நம்ம வந்து கரெக்டா பண்ண, பொய் சொல்லாம நேர்மையா இருந்தாலும் போ, வேற எதுவும் தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் லைஃப்ல அனுபவிச்சுது இதுதான். கஷ்டப்பட்டோம் இந்த காலத்துல, சும்மா இருந்தா யாருமே மதிக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதுதான் லைஃப். சும்மா இருந்தா யாரும் கொண்டாட்டியோட மதிக்க மாட்டாங்க. நம்மளும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் எல்லாருமே பசங்க வந்து எல்லாமே சோறு போடணும், எல்லாம் செய்வாங்க. இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. ஆத்தா தவிர யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆத்தா தான் புள்ளன்னு பார்ப்போம், மற்றவங்களும் புள்ளன்னு பார்ப்போம். கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டா பலன் வந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். எத்தவொன்னே மேலே போக முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால முடியும். கொஞ்ச நாள் போட்டோம். வாழ்க்கையில சந்தோஷம்னா எந்த பிரச்சனையும் ஈஸியா இருக்கும், சீரியஸா அதான் பிரச்சனை. முத்தே மணியே பூங்கொத்தே கனியே, ஒன்ன நகையாணிய தவமா கிடக்க. முத்தே மணியே பூங்கொத்தே கனியே, ஒன்ன நகையாணிய தவமா கிடக்க. உன்னை படிக்க வைக்க முடியாமா என்னால? கண்ணே ஆயிரம் கதை பேசுதே. அன்பு முடியல சாயமடிதே, இதை வச்சு முன்னேறணும், ஒரு வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. உயிருள்ள மாலையில எத்தனை பூக்கள் இருக்கிறதோ நம்ம மாலை கொடுக்கிறோமோ, அதே மாதிரி குடும்பத்துல அனைவரையும் அணைச்சிருச்சு. நான் எவ்வளவு கட்டுப்பாடு வருமோ அதான் பெரியவங்க, அவங்க கட்டுக்கு அந்த பூ அடங்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அடங்கும். ஆண்டவர் தான் நம்புறேன், அன்புக்கு அடிமையானவர் தான். அதனால ஆண்டவர் எனக்கு துணை இருக்கிறார். உலகத்தை பாருங்கள், மக்களின் கதைகளை கேளுங்கள், சொந்த கதையை எழுதுங்கள். ஏனென்றால் வாழ்க்கை என்பது உங்கள் கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கப்படும் ஓவியம். எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? அந்தம்மா பேரு தமிழ் நல்ல பேர் தான் வச்சுக்காங்க.